Dr. Srivarma, Ayur Tarum Ayurveda, powered by Sri Kumaran Thangamaligai, Manju Group, Sims Hello Doctor, Ashwin Sweets, Amman TRY TMT Kambigal, no twist, no risk. Behind Notes Rahu Kedu Payirchi 2025 title sponsor Dr. Srivarma Wellness அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும் powered by Sri Kumaran Thangamaligai, India's most trusted jewelers, Manju Group's building legacies beyond boundaries, Sims Hello Doctor, discover the true joy of good health, Ashwin Sweets, house full of happiness, no twist, no risk, Amman TRY TMT கம்பிகள் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். கன்னியா ராசி ஜென்மத்தில் இருக்கிற கேது போனாவே இவங்களுக்கு பாதி மென்டல் டென்ஷன் போயிடும். அதுதான் இவங்களுக்கு பெரிய பலம். சத்ருக்கள் ஜெயம், வழக்கெல்லாம் வெற்றி ஏற்படும். 6ல் ராகு இருக்கிறதோட குரு வேற பார்க்க போகிறார். தேகாரைக்கும் கண்டிப்பாக ஒரு நிம்மதி வரும். ரொம்ப நாளாக இருந்தது ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணி தெம்பாயிடுவீங்க. ராகுவும் ஹெல்ப் பண்ணுவார், அதில் குருவும் ஹெல்ப் பண்ண போகிறார். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு தேவையே கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். திருச்செந்தூரில் போயிட்டு சரண்டர் ஆகிடணும். இல விபதியை வாங்கிட்டு வந்தாவே விசேஷம். திருச்செந்தூர் படத்தை வச்சு பார்த்தா தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். ஏற்றம் அனுகூலம். அதே சமயம் தெய்வீக வழிபாடுகள், தொழிலில் மாற்றங்கள் எல்லாம் வந்தால் ஏற்றுக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் விரயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வண்டி வாங்குறச்ச அந்த டேட்டு, அந்த சேசிஸ் நம்பர்லேருந்து எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கக்கூடியவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். திருட்டு வண்டியெல்லாம் நம்ம தலையில் கட்டிடுவாங்க. அதே போல் டாக்குமெண்டேஷன்லேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே சமயம் தேவையில்லாமல் ரகசியங்களை பேசுகிறேன்னு சொல்லிட்டு, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறச்ச அது நேரடியாக யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்ட போயிடும். பண விஷயத்துலலாம் பயப்படவே வேண்டாம், அனுகூலமெல்லாம் கிடைக்கும். தேகாரிக்கத்தில் முதுகு தண்டுவடை உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா முதுகு தண்டுவடத்துலேயும் கால்லையும் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வராது. இது மட்டும் பார்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை இந்த ராகு கேது பயிற்சி தருவது பெரிய சந்தோஷம். கன்னிராசிக்கு மொத்தம் 12 பாயிண்ட்ஸ் தான் இவங்களுக்கு. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இல்லையே அப்படின்வாங்க. எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு இவர்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா காரிய தடங்களாக தான் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பண வரவுகள் கண்டிப்பாக இந்த வருஷம் வரும். பண வரவுகள் வந்தாலும் பத்தலைங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இவங்க மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலி விஷயங்களில் இருந்த இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பய உணர்வுகள் எப்பவுமே இருக்கும். வேலையிலேயாட்டும் தொழிலையாட்டும் பய உணர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க இளைய சகோதர சகோதரி யாராக இருந்ததுன்னா அவங்க தொழில் ரீதியாக நஷ்டமாகி திருப்பி புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்காக இவர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குழந்தைகளுக்கான ஏதாவது புதிய முயற்சி பண்ணுறது, திருமண காரியத்துக்காக ரொம்ப தவிச்சு 4-5 பேர்ட்ட போய் கேட்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். திருமண காரியம் ரொம்ப டிலே ஆனவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் பார்த்திங்கன்னா தனியாக போய் உட்கார்றது, எங்கேனும் நார்த் சைடு போயிட்டு வர்றது, அதே மாதிரி பரிகாரங்களுக்காக போயிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதாக இருக்கும். அஸ்ட்ராலஜி மேலே அபரிவிதமான ஒரு இஷ்டம் இப்போதைக்கு கன்னிராசி என்பர்களுக்கு வந்துடும். புதுசாக நம்ம ஜாதகம் முன் ஜென்மத்தில் என்ன, அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் என்ன, இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் என்ன, இந்த மாதிரி ஜென்மத்தெல்லாம் தேடி ஓடுறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். பழங்கால விஷயங்களை ஆய்வு செய்கிறது, பழங்கால விஷயங்களில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்புக்கு ரொம்பவுமே நல்ல காலங்களாக இந்த காலங்கள் இருக்குது. பிஹெச்டி ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இருக்கும், ஆனால் இல்லை, அந்த மாதிரி 50-50 இருக்கும். இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மேன்மையை தரும் வழிபாடு. கன்னிராசிக்கு உங்கள் ராசியில் இருந்த கேதுவான் இப்போ ராசியை விட்டு விலகி 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறப்போ சைனசுகஸ்தானம். அங்கே கேது வரனால தூக்கமின்மை ஏற்படும். எதற்கு காரணம்னா தொழிலில் நிறைய அலைச்சல். தொழில் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குறது ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதுக்கு என்ன வழியோ நீங்கள் தேடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த ராகுவான் இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு வரனால உங்கள் மனைவிக்கு அந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும். இனிமேல் அவங்க ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம், நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும். கூட்டு வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். தாராளமாக போயிட்டு வரலாம். குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ உங்களை விட்டு சிறிது தூரம் விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சண்டை சச்சரவுகள் இதுவும் வராது.
தொழில் ஸ்தானத்தில் வந்து அந்த 10ஆம் இடத்துல குரு இருந்து அந்த கேது வந்து குருவை பார்க்கறனால வந்து தொழிலில் வந்து இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகளுடைய மாற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவாக வந்து அந்த இடமாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து தொழில் விருத்திக்கான இடமாற்றமாகத்தான் இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சனியுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு. அதனால் வந்து திருஷ்டி மிக அதிகமாக இருக்குது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு விஷயம் நடப்பதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அதில் வந்து தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எந்த விஷயமே வெளியில் சொல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த ராகுகேது பயிற்சிக்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த காலத்தில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு முறை வந்து விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு, அதாவது பிள்ளையார்பட்டு போய் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வந்த போது மற்றபடி எந்த குறையும் இல்லை. இந்த வருஷம் அமோகமான வருஷமாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இதுவரை 7ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ விலகி 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இதனால் கன்னி ராசியில் யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட அவங்களாம் மீண்டும் ஒன்று சேருவாங்க. ராகு பிரித்ததை ராகு விலகணுன்னே சரியாயிடும். தன்னால் வந்தது தன்னால் மறையுன்ற மாதிரி சரியாயிடும். பார்ட்னரில் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லக்கணத்திற்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 6ல் ராகு வரதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் கன்னிராசி ஆணாக இருந்தால் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும். கன்னிராசி பெண்களாக இருந்தீங்கன்னா கணவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்கு சாதகமாக வரும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகள் சிக்கல்கள்லாம் தீரும். இதுவரை இருந்த ப்ராப்ளம்லாம் முடிவுக்கு வரும். மணி ப்ராப்ளம், அதாவது பணம் இல்லாமல் வீடு கட்டினது நின்னதெல்லாம் கூட திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலம், லாபம் அதிகரிக்கும், ஆதாயம் உண்டு. வேலைக்கு போகிற கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணிருப்பீங்க, இதையும் சேர்த்து கற்றுக்கோம்பாங்க. நான் அதை அப்படியே இந்த 2ஐயும் சேர்த்து உங்களுக்கு ஒரு டீம் லீடர் மாதிரி போட்டுருவாங்க. கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராசி விட்டு விலகிறதுனால விரக்தி, டிப்ரெஷன், டென்ஷன், மன உளைச்சல் இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். உடல் சோர்வு, அசதிகள் அவ்வப்போது வரும், நீங்கி ஏற்படும். திடீர் திருமணமாகாத கன்னியா ராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் ஆகி 3 மாதத்தில் கல்யாணம் ஆகிடும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் ஆகிடும். அந்த மாதிரி வேகமாக நடக்கும். பட் சார் சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் பேசுனீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுக்குள்ளே சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடக்கும். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலையில் மதிப்பு கூடும், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு, கன்னியாராசி வியாபாரிகளுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறனால கொடுத்த கடன் எல்லாமே பாக்கியெல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிகை நியூஸ் ராகு கேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், அம்மன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.